நகத்தை மட்டும் அப்படியே வெட்டி வெட்டி எடுத்துடணும். பாருங்கள், நகத்தை மட்டும் ஆல்ரெடி தோலை நம்ம உரிச்சிட்டோம் சுடு தண்ணியில் போட்டு. இப்போ நகத்தை மட்டும் வெட்டி எடுத்துடணும், அவ்வளோதான். இந்த மாதிரி வெட்டி எடுத்துடணும். அவ்வளோதாங்க, எல்லா காலையும் நம்ம இந்த நகத்தெல்லாம் வெட்டி எடுத்தாச்சு. இப்போது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா இந்த கோழிக்காலை இந்த நகத்தெல்லாம் நல்லா வெட்டிட்டு க்ளீன் பண்ணி மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணியிருக்கோம். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிடணும். எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை போட்டுடணும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணும். இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த நகத்தெல்லாம் வெட்டிட்டு இந்த தோல் உரிச்சிட்டு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி இந்த கோழிக்காலையும் போட்டுடலாம். நல்லா சிம்மிலே வச்சு இதை ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் மஞ்சள் போட்டு மறுபடியும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை, அப்புறமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் அந்த கோழிக்கால் அதை போட்டுட்டு மிளகாத்தூள் போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடணும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. மூடி போட்டு நல்லா 10 to 15 மினிட்ஸ் கொதிக்கிட்டோம். பாருங்கள், கோழிக்கால் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நல்லா இந்த தண்ணியெலாம் சுண்டினதும் நம்மளுக்கு கிரேவி மாதிரி வரும். இது வந்து ரசத்துக்கு, சாம்பார், இல்லை இந்த கிரேவிலே அப்படியே சாப்பாடு போட்டு பிசைஞ்சு சாப்பிடும். ரைஸ் இங்கே பாருங்கள், கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கோழிக்கால் கிரேவி. இது சாப்பாடுக்கு, வெறும் சாப்பாடுக்கும் இல்லை ரசம், சாம்பார் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும்.